ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 4 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மூதுரை ஔவையார், துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கல்வி கண் திறந்தவர் காமராஜர், நூலகம் நோக்கி இன எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு மூதுரை பாட்டு, அது மதிப்பீடு பார்க்கலாம். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம். மாசற மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். நூல்வழி. மூதுரையினுடைய ஆசிரியர் யார்? ஔவையார். ஔவையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை என்பதன் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவது மூதுரை. மூதுரையில் உள்ள பாடல்கள் 31. மூதுரையில் உள்ள பாடல்கள் 31. மாசற குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம் நாடு. மூதுரை பாட்டு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதான் அந்த மூதுரை பாட்டு. இது சொல்லும் பொருளும் பார்க்குறோம். மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் நாடு. அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. அந்த பாட்டு எழுந்தது யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது, கற்றதன் பயனை மறந்து விடக்கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறரிடம் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரையின்படி வாழ வேண்டும். துன்பம் வெல்லும் கல்வி. இந்த பாடல் எழுதியது யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றான் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இல்லை இந்த கடைசி 4 லைனில் தான் கொடுத்து இது யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க மோஸ்ட்லி. வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இந்த பாட்டில் என்னது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நூல்வழி. எளிய தமிழில் சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரைசை பாடல்களின் மூலம் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். மதிப்பீடு. மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் எப்படி பிரித்து எழுதுவோன்னா கை கூட்டல் பொருள், மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா. அடுத்து பொருள் பார்க்குறோம். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். நம்மள மாற்றார் நல்லா பார்த்துக்கோங்க. மாற்றார் அப்படின்னா மற்றவர். அடுத்து கல்வி கண் திறந்தவர். இந்த பாடல் என்னது? காமராஜர் பற்றி. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்க வேண்டும் என்று கூறியவர் காமராஜர். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் காமராஜர். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார், தந்தை பெரியார். காமராஜரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றியவர் காமராஜர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். இந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினது யார் அப்படின்னா எம்ஜிஆர். சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராஜர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தியவர் காமராஜர். உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக துவங்கியவர் காமராஜர். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை துவங்கியவர் காமராஜர். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர். மதுரை பல்கலைக்கழகத்தின் பெயர் காமராஜர் பல்கலைக்கழகம். காமராஜருக்கு பாரத ரத்னா விருது 1976. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது.
சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டியிருக்காங்க. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000. காமராஜருக்கு மணிமண்டபம் கன்னியாகுமரியில் இருக்குது. அது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2/10/2000. காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. காமராஜரின் பிறந்த நாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. மதிப்பீடு பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவன் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசி இன்றி பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு. காடு + 6 காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் பெரியார். அடுத்து நூலகம் நோக்கி. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் 8 அடுக்குகளை கொண்டது. பரப்பளவு 8 ஏக்கர். எத்தனை அடுக்குகளை கொண்டது? 8 அடுக்குகள். பரப்பளவு 8 ஏக்கர். நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா. அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை ரா. அரங்கநாதன். தரைத்தளம் இருக்குல்ல, அதில் வந்து பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரெய்லி நூல்கள் இருக்குது. தரைத்தளம். அடுத்து பார்த்தோன்னா முதல் தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா குழந்தைகளுக்கானது. அங்கு செயற்கை மரம் ஒன்று உள்ளது. தரைத்தளத்தில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான பிரெய்லி நூல்கள். முதல் தளத்தில் வந்து குழந்தைகளுக்கானது. அது அங்கு செயற்கை மரம் இருக்குது. 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த குழந்தைகளுக்கான முதல் தளத்தில். இந்த முதல் தளத்தில் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்களும் இருக்குது. 7ஆம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது. இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள், வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்கள், மின் நூலகம், மின் நூல்கள், மின் இதழ்கள் இதெல்லாமே இந்த 7ஆம் தளத்தில் இருக்குது. தமிழக அரசு தொடங்கியுள்ள ஒரு திட்டம் என்ன அப்படின்னா நடமாடும் நூலகம். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது ரா. அரங்கநாதன் விருது. தமிழக அரசு ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. அது பேர் நடமாடும் நூலகம். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அண்ணா, நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா சீனாவில் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்களில் என்னென்ன நூலகங்கள் இருக்குது அப்படின்னு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தரைத்தளத்தில் வந்து பிரெய்லி மற்றும் சொந்த நூல் படிப்பகம். தரைத்தளத்தில் வந்து என்ன இருக்குது? பிரெய்லி, அதாவது கண் பார்வை இல்லாதவங்களுக்கான பிரெய்லி நூல்களும் சொந்த நூல் படிப்பகமும். முதல் தளம் வந்து குழந்தைகளுக்கானது. அப்புறம் பருவ இதழ்கள், அது வந்து முதல் தளத்தில் இருக்குது. 2ஆம் தளத்தில் வந்து தமிழ் நூல்கள் இருக்குது. 3ஆம் தளத்தில் வந்து தத்துவம், அரசியல், கணினி அறிவியல். 3ஆம் தளத்தில் என்னெல்லாம் இருக்குது? தத்துவம், அரசியல், கணினி அறிவியல். 4ஆம் தளத்தில் வந்து பொருளியல், வணிகவியல், சட்டம், கல்வி. 4ஆம் தளத்தில் பொருளியல், வணிகவியல், சட்டம், கல்வி. 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம். மருத்துவம் வந்து நம்ம 5 வருஷம் தானே படிப்போம். அதனால் அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை? மேக்ஸ் குரூப்பாக இருக்கணும். அதனால் கணிதம், அறிவியல், மருத்துவம் இந்த 3மே 5ஆம் தளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஆம் தளம் வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பார்த்தோம்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. வேளாண்மை செய்யணும்னா நமக்கு ஆற்றுலேருந்து தண்ணி வேணும்ல, அது அதே மாதிரி வேளாண்மை செய்கிறதுக்கு பொறியியல். இப்போல்லாம் வந்து வேளாண்மை வந்து எல்லாம் என்னாச்சு, பொறியியல் கட்டமைப்போட மாற்றிட்டு இருக்காங்களா. அது திரைப்படம் 6 அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்துச்சுல, அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 6ஆம் தளம் பார்த்தோம் அப்படின்னா பொறியியல், வேளாண்மை செய்கிறதுக்கு ஆற்று நீர் தேவை. அதேமாதிரி பொறியியல் கட்டமைப்போடு வந்து இப்போல்லாம் வந்து வேளாண்மை மாறிட்டே வருது. திரைப்படம் 6 அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்ததில்ல, அது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ங்கிறது வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 7ங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 7 இடங்களுக்கு சுற்றுலா போயிட்டு வரணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். வரலாறு வந்து 7 எழுதியிருக்காங்க, அந்த மாதிரி. அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8வது வந்து பார்த்தோன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. முதல் தளம், அப்போ ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே தரைத்தளத்தில் வந்து பார்வை குறைபாடு உடையவர்களுக்காக பிரெய்லி நூல்களும் சொந்த நூல் படிப்பகம். முதல் தளம் வந்து எல்லாமே குழந்தைகளாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே வந்து குழந்தைகளுக்கானது வச்சுட்டாங்க. அடுத்து பருவ இதழ்கள், குழந்தைகள் வளர வளர பருவத்துக்கு வருவாங்களா, தான் பருவ இதழ்கள் அங்கே. அடுத்து 2ஆம் தளம் வந்து தமிழ். 3ஆம் தளம் வந்து தத்துவம், அரசியல், கணினி அறிவியல். 4 வந்து பொருளியல், வணிகவியல், சட்டம், கல்வி. அடுத்து பார்த்தோன்னா 5 வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம். 6 வந்து பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7 வந்து சுற்றுலா, வரலாறு, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8 வந்து கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.